நம்ம சடனாக ஒரு பிளான் போட்டு கம்மியான பட்ஜெட்டில் நம்ம போகக்கூடிய ஒரு குட்டி அழகான ஹில் ஸ்டேஷன் தான் ஏலகிரிங்க. ஏலகிரியில் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கிறது தான் ஏலகிரி மலைங்க. அந்த தூரமாக தெரிகிற அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். சென்னையில் இருக்க ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஏலகிரி எங்கே இருக்குன்ட்டு. ஏலகிரி வந்து வேலூரில் தான் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த ஏலகிரி இருக்குது. இப்போ நாங்கள் மலை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மாதிரி தான் நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் அங்கேருந்து அப்படின்னா லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இடையில வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் டெம்பிள்னு சொல்லியிருந்தது வேலூரில். அந்த டெம்பிள் போய் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதனால் ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம். வேலூர் அந்த என்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா மலை மேலே போகிறதுக்கு கரெக்டாக 1/2 hour ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு சொல்லி. பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி போகிற மாதிரி இருந்தது. அந்த ஃபீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றது பார்த்திங்கன்னா 2 பக்கமே நிறைய மரங்கள்லாம் இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக பச்சை பச்சேர்னு இருந்தது. பாருங்கள் லொக்கேஷன் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக மேலே நாங்கள் போகிறப்போ நாங்கள் கீழே பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய மங்கீஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மங்கீஸ் பார்த்ததும் ஒரே குஷியாகிட்டாங்க அவங்க. அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் நின்று ஒரு இடத்துல சன்ரைஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அங்கே நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் இறங்கிட்டு அவ்வளோ ஹைட்டில் இருந்து நாங்கள் மேலேருந்து கீழே பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் எங்களுக்கு காட்டுனுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மங்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கையில் வச்சுருந்த தண்ணி பாட்டிலை வாங்கி அது தண்ணி குடித்த அழகு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அது அந்தளவுக்கு ஒரு தண்ணி தாகத்தில் இருந்திருக்குது. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே தான் உட்காந்துருந்துச்சு. மனுஷங்க இருக்காங்கன்ற எந்த ஒரு பயமும் எதுவுமே இருக்கலை. நாங்கள் அங்கேருந்து ஒரு 15 minutes நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து திரும்ப மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா போயிட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ஏலகிரியிலேயே இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம். காரை நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் காட்டுனுச்சு. எங்களுக்கு வந்து நைட்டுக்கு தூங்குறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டென்ட்டு தான் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தை வந்து ரொம்ப குஷியாகிட்டார். அவர் அங்கே இங்கேயும் ஓடிட்டு சுற்றிட்டு இருந்தார். இப்போ நாங்கள் வந்து கீழேருந்து நாங்கள் மேலே போகிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில்னஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நாங்கள் மேலே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கும்போதே நல்லா சில்லுன்னு வந்துடுச்சு. நல்லா பனிமூட்டம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் இருந்தது. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. லேட்டாக அப்படியே ரொம்ப பனிமூட்டம் ஆகிடுச்சு. ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த லாஸ்ட்டாக பாருங்கள் அந்த ரெட் கலர் இது ஒன்று இருக்குது. அந்த வந்து ஒரு எங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் அதெல்லாமே அங்கே எங்களுக்கு செப்ரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டென்ட்டுக்குள்ளே தான் நாங்கள் தூங்குற மாதிரி ஏற்கனவே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அந்த டென்ட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருந்தது. 2 பில்லோ ஒரு பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது உள்ளே போய் நான் பார்த்தப்போ. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட் வந்து எங்களுக்கு வந்து பார்பிக்யூ வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கேயே அந்த நெருப்பெல்லாம் போட்டிருக்கிறப்போ குளிருக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீலிங். ஸோ பார்பிக்யூபெல்லாம் போட்டுட்டு அங்கேயே நாங்கள் சாப்பிட்டு அங்கே அந்த பிளேஸே ரொம்ப கூலிங்காக ரொம்ப பெரிய ஒரு இடமா இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப
வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறம் ஸ்க்ரீன் போட்டு படமெல்லாம் போட்டு பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேட்ச் போட்டு பார்த்துட்ருந்தாங்க. குழந்தைங்க பாட்டெல்லாம் போடவும் கொஞ்சம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொன்னேன்ல எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அண்டு பாத்ரூம் குளிக்கிறதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது துண்டாக ஒரு ரூம் மாதிரி. அதில் வந்து எப்படின்னா பெட்டெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு ரூம் மாதிரி தான் திங்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நாங்கள் போயிட்டு அங்கே டென்ட்டுக்குள்ளே போய் தூங்குற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட் வந்து டின்னர் தாங்க. டின்னருக்கு வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்கன்னு. சுட சுட சப்பாத்தி இருக்குது, அப்புறமா சிக்கன் கறி குழம்பு வச்சுருக்காங்க, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க, நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ். அப்புறமா இந்த ரசம், உண்மையிலே இந்த ரசத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு ரசம் நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டில்லைன்னு தான் நான் சொல்லிருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரசத்துக்காகவே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு ஒரு 1 hour போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போய் தூங்க போயிட்டோம். இது வந்து அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் சீக்கிரமாக முழிச்சிருந்தேன். 2 பேருமே செம்ம தூக்கம், ஏன்னா செம்ம குளிருக்கும் அதுக்கும் நல்லா 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்னால ரொம்ப நேரமாக அவன் தூங்கிட்டு இருந்தான். வாங்க நம்ம வெளியே லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், வெளியில் லொக்கேஷன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ குழந்த தூங்கிட்டு இருக்கா, இன்னும் போய் பார்க்கணும், ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ஆனால் வந்து வெளியில் செம்ம வெயில் அடிக்குது, உள்ளே வந்து டென்ட்டுக்குள்ளே இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு நல்லாவே. அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து காலையிலே மார்னிங் லொக்கேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, பச்சை பச்சேர்னு. சூரியன் இப்போ தான் உதிச்சிட்டு வருது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு வந்து நேரில் இங்கே நாங்கள் அதை அனுபவிக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தை இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவருக்கும் டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு தூக்கம்னு நினைக்கிறேன் நான். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நான் திரும்பவும் உள்ளே போயிட்டு உள்ளே இருந்து வெளியில் லொக்கேஷனை நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. சரி, அப்புறமா பார்த்திங்கன்னா குழந்த அப்புறமா கொஞ்சம் லேட்டாகி எழுந்திரிச்சிட்டான். அப்புறமா வந்து எங்களுக்கு காலையிலே காஃபி கொடுத்துட்டாங்க. டீ குடிக்கிறவங்களுக்கு டீ வேணும்னா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து காஃபி வாங்கிக்கிட்டேன். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி நாங்கள் திரும்ப வந்துட்டோம். இந்த மாதிரி ஊஞ்சல் ஒன்று கூட இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்தோம். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி வச்சுருந்தாங்க, இட்லி, சாம்பார், சட்னி, வடை, அப்புறம் பொங்கல் இருந்தது. நல்லா ஒரு பிடிச்சாச்சு, நல்லா இருந்தது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெருசாக ஃபுட்டில் எல்லாம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்கலை. ஆனால் பிரியாணியில் தான் வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரியே ஆம்பூர் பிரியாணி வந்து அப்படின்னா சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அது வந்து நாங்கள் வந்து கடையில் தான் சாப்பிட்டோம். இங்கே வந்து எங்களுக்கு லஞ்சுக்கு நாங்கள் வந்து இங்கே இருக்கலை, அதனால் சூப்பராக பொங்கல், வடை, இட்லி, சட்னி, சாம்பார் சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு போனப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டே இருந்தப்போ
குழந்தைங்களுக்கு வந்து பார்க் வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அங்கேயே வந்து போட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார் கேமிங் அதெல்லாம் இருந்தது. ரொம்ப நேரமாக 2 பேரும் ப்ளே பண்ணாங்க. குழந்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தார். சரின்னு ஒரு மாதிரி அவரை சமாதானப்படுத்தி அங்கேருந்து வேறு விளையாட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி மெதுவாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து நாங்கள் ஏலகிரியில் இருக்க லேக் சைடு தான் நாங்கள் போய்கிட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா போட் டிரைவ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதுலேயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். உண்மையிலே அந்த ஏரி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் சொல்லியிருக்கேன்ல, நானும் ஸ்ரீலங்கா தான். எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி ஏரியெல்லாம் இருக்குது. நான் ஊருக்கு போகிறப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோலாம் பண்ணி காட்டுறேன். அங்கேயும் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் ஊர் வந்து பச்சை பச்சேன்னு இருக்கும். இதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து போட் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. போட் டிரைவை நாங்கள் இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். குழந்தை நல்லா என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்லா ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் மாதிரி எங்களை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து அதே இடத்துல வந்து எங்களை இறக்கி விட்டாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி போட் டிரைவ் பண்ணுறப்போ இந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறமா நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறமா நாங்கள் சறுக்கு மரமெல்லாம் இருந்துச்சு குழந்தைக்கு. அதெல்லாம் விளையாண்டார் அவர். சறுக்கு மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றுற மாதிரி இதெல்லாம் நிறைய விளையாட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ப்ளே பண்ணார் அவர். ஊஞ்சல் இருந்தது. அப்புறமா ரொம்ப நேரமாக ஊஞ்சல்லே ஆட்டிக்கிட்டு இருந்ததில் அவர் ஊஞ்சல்லேருந்து வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வாங்கப்பா ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் உட்கார வச்சிட்டோம் கூட்டிகிட்டு வந்து. அதுலேயும் இருந்துக்கிட்டு வரமாட்டேன்னு ரொம்ப அடம். அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் கூட கூட்டிகிட்டு போனோம். ஃப்ளைட்லேயும் போய் ஏறி இருந்துக்கிட்டு வரமாட்டேன்னு ரொம்ப ஒரே அழுதுகிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறமா அவ்வளோதான். நாங்கள் வந்து இதோடு வந்து நாங்கள் கிளம்பிட்டு மத்தியானம் லன்ச் வந்து ஹோட்டல்லே நாங்கள் வந்து சாப்பிட்டு ஆம்பூர் பிரியாணி தான் சாப்பிட்டோம். ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் இன்னும் நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏலகிரியில். ஆனால் எங்களால் போக முடியல. நாங்கள் 1 டே ட்ரிப் தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஸோ 1 டே ட்ரிப் நீங்களும் பிளான் பண்ணி வரணுன்னா இந்த மாதிரி ஏலகிரிக்கு வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலூரில் ஆம்பூர் பிரியாணி ஸ்பெஷல்னு சொன்னதுனால ஸோ ஆம்பூர் பிரியாணி அண்டு பாபிக்யூப் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த 1 டே ட்ரிப்க்கு எங்களுக்கு ஃபுல்லாகவே அரவுண்ட் 6000குள்ளே தான் எங்களுக்கு செலவானுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி 1 டேயில் போயிட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏலகிரிக்கு போகலாம். அப்புறம் இந்த ஆம்பூர் பிரியாணியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிஜமாகவே நம்ம சென்னையில் சாப்பிட்ற பிரியாணியை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்தது. இந்த பிரியாணி வந்து ஜீரக சம்பாவில் தான் செய்கிறாங்க. அதனால தான் இங்கே வேலூரில் வந்து ஸ்பெஷல். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். தேங்க்யூ, பாய்.